அலாட் மணி சேனலுக்கு வருக வருக. நான் செபி ரெஜிஸ்டர்டு ஃபினான்ஷியல் அட்வைசர் கிடையாதுங்க. நான் எஜுகேஷனல் பர்பஸுக்காக என்னுடைய பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸை நான் ஒரு 20 வருஷமாக மார்க்கெட்டில் இருக்கேன். அதை தான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன். நீங்கள் எந்த முடிவு எடுக்கிறதா இருந்தாலும் உங்கள் நிதி ஆலோசகரை அணுகி அதுக்கப்புறம் பணத்தை போடுறதை பற்றி முடிவு பண்ணுங்கள். நன்றி. அலாட் மணி சேனலுக்கு வருக வருக. இந்த சேனலுக்கு இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. முதலீட்டு உலகின் பெரிய தலைக்கட்டு என்று அழைக்கப்படும் வாரன் பஃபட் அவர்கள் ஒரு அமெரிக்கர். அவர் ஒரு மிகப்பெரிய பிஸ்னஸ்மேன். அது மட்டும் இல்லாமல் மிகப்பெரிய இன்வெஸ்டர். அவர் இப்போ பெர்க்ஷையர் ஹாத்வே அப்படிங்கிற ஆர்கனைசேஷனுடைய சேர்மன் அண்ட் சிஇஓ. அவருடைய முதலீட்டு முடிவுகள்லாம் வேல்யூ இன்வெஸ்டிங் அப்படிங்கிற பிரின்சிபலை பேஸ் பண்ணி தான் இருக்கும். அது அவர் பெஞ்சமின் கிரஹாம் அப்படிங்கிறவரை ஃபாலோ பண்ணி அவரும் அதே பிரின்சிபலை எடுத்ததாக சொல்கிறார். இப்போ நம்ம அவருடைய முதலீட்டு விதிகள் என்னென்ன அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். முதலீட்டு விதி 1, உங்களுடைய முதலை அதாவது அசலை எப்போவுமே ஸ்டாக் மார்க்கெட்டில் இழக்கவே கூடாது. அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும்? சூதாடவே கூடாது. அதாவது ட்ரேடிங் பக்கம் போகக்கூடாது. ஆசைப்பட்டு பணத்தை போய் தெரியாத ஒரு பிஸ்னஸில் ஒரு ஸ்டாக்கில் போட்டுட்டு அதுக்கப்புறம் அதை இழந்து கஷ்டப்படக்கூடாது. ஸோ அதனால் முதல் விதியை நீங்கள் எப்பொழுதுமே ஞாபகம் வச்சுக்கணும். அது நெவர் லூஸ் மணி. உங்களுடைய கேபிட்டல் அதாவது உங்களுடைய அசல் நீங்கள் உழைச்சி போடுற பிரின்சிபல் அமௌண்ட்டை எப்போவுமே ஸ்டாக் மார்க்கெட்டில் இழக்கக்கூடாது அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. விதி 2 என்னென்னா, நம்ம இதுக்கு முன்னாடி பேசின விதி 1 எப்போவுமே எந்த சூழ்நிலையும் எக்காலத்துலேயும் மறந்துடக்கூடாது. அதுதான். அதாவது என்னென்னா, நம்ம போடுற காசு கஷ்டப்பட்டு சம்பாரித்த காசு. அந்த காசை என்றைக்குமே ஸ்டாக் மார்க்கெட்டில் இழக்கக்கூடாது. விதி 3, நம்ம ஒரு ஸ்டாக்கையோ ஷேரையோ வாங்கலைங்க. ஒரு பிஸ்னஸை வாங்குகிறோம், ஒரு பிஸ்னஸில் பார்ட்னர் ஆகிறோம் அப்படிங்கிற மைண்ட் செட்டோடு தான் நம்ம ஒரு பங்கை வாங்கணும். ஒரு பங்கை நீங்கள் வாங்கினீங்கன்னா அதோடைய விலை ஏறும் இறங்கும். நம்ம வாங்கின ப்ரைஸ்லேருந்து 50% கூட கீழே போகும். ஆனால் அந்த பங்கை நம்ம விற்காத வரைக்கும் அதில் நட்டங்கிறது நமக்கு இல்லை அப்படிங்கிற மைண்ட் செட் இருக்கணும். ஏன்னா அந்த பிஸ்னஸை தான் நம்ம வாங்கியிருக்கோம். அந்த பிஸ்னஸ் நல்லா போகும் அப்படிங்கிறது நமக்கு தெரியும் அப்படின்னு நம்பி தான் நம்ம வாங்கியிருக்கோம். ஸோ அதனால் நம்ம ஒரு ஸ்டாக்கை வாங்கலை, ஒரு பிஸ்னஸை தான் வாங்குகிறோம். ஒரு அருமையான கம்பெனி ஒரு சரியான விலைக்கு, அதாவது ஒரு 17 PE to 20 PE அப்படிங்கிற ரேஞ்சில் உங்களுக்கு ரொம்ப ஒரு குவாலிட்டியான ஒரு கம்பெனி கிடைக்கும்போது அதை விட்டுட்டு நம்ம வேறு கம்பெனியில் சீப்பாக இருக்குது ப்ரைஸு, அல்லது PE வேல்யூ 10க்கும் கீழே இருக்குது, அதனால் நான் அதை வாங்குகிறேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு பிஸ்னஸ் முடிவை நீங்கள் எடுக்கவே கூடாது. உதாரணமாக இன்ஃபோசிஸ் ஒரு 17 PEயில் முன்னாடிலாம் ட்ரேட் ஆகிட்டு இருந்துச்சு. அப்போ இன்ஃபோசிஸில் இன்வெஸ்ட் பண்ணாமல் வேறு ஏதாவது ஸ்டாக்கில் போய் நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருந்தோம்னா அது தப்பான முடிவு. ஒரு ஸ்டாக்கை வாங்கிட்டா எவ்வளோ வருஷம் வச்சுருக்கணும் அப்படின்னு கேட்காதீங்க. ஒரு ஸ்டாக்கை நீங்கள் வாங்கலை, ஒரு பிஸ்னஸை வாங்கியிருக்கீங்க. அதை வாழையடி வாழையாக தலைமுறையாக வச்சுருக்கணும். ஃபார் எவர் நீங்கள் வச்சுருக்கணும் அப்படிங்கிறது தான் விதி நம்பர் 5. விதி நம்பர் 6, எல்லாரும் ஒரு பங்கை மிகச்சிறந்த ஸ்டாக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. சிஎன்பிசி டிவியில் பேசுகிறாங்க, ஃபினான்ஷியல் அட்வைசர்ஸ்லாம் சொல்கிறாங்க. அவங்க பெரிய லாபம் அதில் ஈட்டுறாங்க. இதெல்லாம் நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. பட் இருந்தாலும் உங்களுடைய உள்ளுணர்வு, உங்களுடைய உள்ளறிவு என்ன சொல்லுதுன்னா அதில் ஏதோ ஒன்று தப்பாக இருக்குது. நீங்கள் அனலைஸ் பண்ண டேட்டா பிரகாரம் இது சரியில்லை அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா யாரோடைய பேச்சையும் கேட்காதீங்க. உங்களை நம்பி, உங்கள் உள்ளுணர்வை நம்பி அந்த ஸ்டாக்கை வாங்காதீங்க. அதுதான் விதி நம்பர் 6. உதாரணமாக சொல்லணும்னா, ஒரு காலத்தில், அதாவது என்னென்னா ஒரு 7-8 வருடங்களுக்கு முன்னாடி எஸ் பேங்க்கு அப்படிங்கிற பேங்க்கை HDFC பேங்க்குக்கு ஈக்குவலாக பேசி அதில் முதலீடு பண்ணவங்க ஏகப்பட்ட பேர். ஆனால் அப்போவே எஸ் பேங்க் அவங்களுடைய லோன்ஸ் புக்கில், அதாவது என்னென்னா அவங்க கடன் கொடுக்கறது யாருக்கு கொடுத்துருந்தாங்க அப்படின்னா மிகப்பெரிய கார்ப்பரேட்ஸ், மிகப்பெரிய கம்பெனிகளுக்கு கொடுத்துருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கம்பெனிக்கு அவங்க லோன் கொடுத்துருக்குறாங்க. அந்த லோன் அமௌண்ட்டு ரொம்ப பெரிய அமௌண்ட்டாக இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. சப்போஸ் அந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கம்பெனி ஃபெயில் ஆயிடுச்சு, லாஸ் ஆயிடுச்சு அப்படின்னா என்ன ஆகும்? இந்த லோன் அமௌண்ட்டு இந்த பேங்க்குக்கு என்ன ஆகும் அப்படின்னு நம்ம யோசித்து அந்த ஸ்டாக்கை வாங்காமல் முடிவு பண்ணோன்னா அதுதான் விதி நம்பர் 6. விதி நம்பர் 7, எப்போவுமே அதிக வட்டிக்கு கடன்களை வாங்காதீங்க. எந்த பர்பஸுக்காகவும், பிஸ்னஸ் பர்பஸாக இருக்கட்டும், இன்வெஸ்ட்மெண்ட் பர்பஸாக இருக்கட்டும், இன்வெஸ்ட்மெண்ட் பர்பஸுக்கு கடனே வாங்கக்கூடாது. நீங்கள் அதிக வட்டிக்கு எப்போவுமே எந்த சூழ்நிலையுமே கடன் வாங்கக்கூடாது அப்படிங்கிறது தான் விதி நம்பர் 7. ஒரு உதாரணமாக ஒரு கிரெடிட் கார்டு நீங்கள் வச்சுருக்கீங்கன்னா, கிரெடிட் கார்டை வச்சுருக்கிறவங்களில் எத்தனை பேரால் எல்லா தடவையுமே எந்தவித பெனால்ட்டி, ஃபால்ட்டு, இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் திருப்பி செலுத்திட முடியும்? யோசிச்சு பாருங்கள்.
விதி நம்பர் 8, உங்களுக்கு ஒரு பிஸ்னஸ் புரியலைன்னா அந்த ஸ்டாக்கை தயவு செஞ்சு வாங்காதீங்க. இப்போ நீங்கள் ஒரு ஐடி கம்பெனி வாங்கணும்னு நினைக்கிறீங்க, சரியா? நீங்கள் டிசிஎஸை செலக்ட் பண்ணுறீங்க. டிசிஎஸ்னா டாடா கன்சல்டிங் சர்வீசஸ். கன்சல்டிங்னா என்ன? அதாவது ஐடி ப்ரொஃபஷனல்ஸை அவங்க வந்து இன்டர்வியூ பண்ணி வேலைக்கு ஆளாக உள்ளே எடுத்துட்டு அவங்கள வச்சு வெளிநாடுகளில் உள்ள வேலைகளை ப்ராஜெக்ட்ஸை வந்து எக்ஸிக்யூட் பண்ணுவாங்க. அப்போ என்ன பண்ணுவாங்க, வெளிநாட்டில் ஆல்ரெடி அவங்க $100 வாங்குவாங்க. அந்த $100 ஒரு $30 $40 இந்த எம்ப்ளாயிஸ்க்கு கொடுத்துட்டு மிச்ச காசை வந்து அவங்க ப்ராஃபிட்டாக வச்சுப்பாங்க. இதுதான் அவங்களுடைய கன்சல்டிங் பிஸ்னஸ். இந்த பிஸ்னஸில் நமக்கு டிசிஎஸில் லட்சக்கணக்கில் வந்து எம்ப்ளாயீஸ் இருக்காங்க அப்படின்னு தெரியும். அப்போ லட்சக்கணக்கில் இருக்கிறாங்கன்னா லட்சக்கணக்கில் இருக்கிறவங்களுக்கும் வேலை இருக்குது அப்படிங்கிறது தான் அர்த்தம். அவங்க சம்பாரிச்சிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது தான் நமக்கு வந்து ரொம்ப ஈஸியான புரிதல். அவங்க பெஞ்சில் அல்லது பூலாக வந்து ஒரு 10% பீப்புள் வச்சுருப்பாங்க. அந்த 10% இல்லாமல் அட்லீஸ்ட் ஒரு 90% பீப்புளுக்காவது அவங்க $100 சம்பாதிக்கிறாங்க, $30 தான் வந்து சம்பளம் கொடுத்துட்ருக்காங்க அப்படிங்கிற மாதிரி நீங்கள் வந்து யோசித்து அந்த பிஸ்னஸை அட்லீஸ்ட் பேசிக்ஸ் புரிஞ்சுட்டாது வந்து வாங்கணும். உங்களுக்கு இதே மாதிரி கண்டென்ட் நான் டெலிவர் பண்ணணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட்டில் வந்து மென்ஷன் பண்ணுங்கள். அப்போ தான் நான் வந்து இன்ட்ரெஸ்டடாக இன்னும் நிறைய வீடியோஸ் இதே மாதிரி போட முடியும். நன்றி, வணக்கம். உங்களுடைய ஆதரவுக்கு நன்றி.